ஹாய் ஹலோ சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி இயக்கத்தில் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன், யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், அனுமோல், அனித்ரா நாயர், சாருஹாசன், வனிதா விஜயகுமார், சுரேஷ் சந்திரமேனன், மைம் கோபி, சிங்கம்புலி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிற ஹரா திரைப்படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட கதை நடந்து பார்க்குறோம். சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன், அனுமோல் இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அம்மாவோட அப்பா மேலே தான் பாசம். இப்போது அனுமோல் வந்துட்டு என்ன செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க, மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கா பாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இப்போது அப்பா வந்து சொல்கிறாரு, ஒரு ஊருக்கு போகிறோம், அட்ரஸ் இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்குது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு எக்ஸாம் டைமில் வந்து மறந்து போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டு எழுத வேண்டியதுனே, இதில் போய் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி பண்ணான்னு ஒரு விஷயம் சொல்லுவார். இதை பாருங்கள், பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் நீங்கள் ஓவராக செல்லம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி குடும்பமாக அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக நகர்ந்துட்டு இருக்கிற ஒரு கதையில் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு காலேஜ்லேருந்து பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே மோகனும் அனுமோலும் மனசு உடஞ்சிடுறாங்க. இப்போது நம்ம பொண்ணு வந்து கோழை கிடையாது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இல்லைனாலும் உங்ககிட்ட சொல்லிடுவாளே, சொல்ல முடியாத அளவுக்கு திடீர்னு சூசைட் பண்ணினாலே இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப மனசு உடஞ்சி அழும்போது மோகன் வந்து தன்னுடைய பொண்ணு வந்து சூசைட் பண்ணியிருந்ததுக்கு காரணமானவங்க என்ன பிரச்சனை, யார் காரணம், அதை நோக்கி போகிறாரு. போன இடத்துல அதை கண்டுபிடிச்சரா இல்லையான்றது மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் என்னது பார்த்துருவோம். சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன் அப்படின்னு தேட்டரில் கார்டு போட்ட உடனே தேட்டரில் வந்து பயங்கரமான கிளாப்ஸு, விசில் சத்தம் பொழந்தது. சின்ன குழந்தைலேருந்து லேடிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ பேரும் தேட்டரில் வந்து பயங்கரமான வந்து என்ஜாய் பண்ணி படம் பார்த்தாங்க. அதேமாரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோகன் சார் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காப்புல, ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். அதேமாதிரி அவரோட என்ன ஐஸுங்க, செம்ம ஐஸு. எப்படி ரஜினி சாருக்கு வந்து அந்த பவர்ஃபுல்லாக ஐஸோ அந்த மாதிரி மோகன் சாருக்கு வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஐஸுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம் அவரை. அப்போது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரில. இப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது பயங்கரமான பவர். அந்த ஐஸ்லேயே வந்துட்டு எமோஷனலாக இருந்தாலும், ஆக்ஷன் பிளாக்காக இருந்தாலும், சென்டிமெண்ட்டாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு கண்ணு கலங்கினா கூட அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காப்புல. நீங்கள் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை கேட்டு ஒவ்வொரு இடத்துல என்கொயரி பண்ணி போகிற இடத்துல ஒரு இடத்துல அழற சீன் வரும். அந்த அழுகை வந்து பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து அந்த சளியெல்லாம் ஒழுகி, தாடி மீசம் எல்லாம் ஒழுகி அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, இவ்வளோ பெரிய டெக்னீஷியன், இவ்வளோ பெரிய நடிகர்லாம் ஏன் இவ்வளோ நாளாக நடிக்கலை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு குறையாக இருந்தது. அந்த குறைய அழகாக வந்து கதைக்களம் புதுசு, ஆக்ஷன் பிளாக் புதுசு, எல்லாமே வந்துட்டு ரொம்ப நச்சுன்னு ரொம்ப சட்டில்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கொரியோகிராஃபரும் ஸ்டண்ட்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நச்சுன்னு பண்ணியிருக்காப்புல. இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் தேட்டருக்கு வந்தீங்கன்னா. ஸ்கிரிப்ட் வைஸு ரொம்ப மாசான ஒரு ஸ்கிரிப்டு, பக்காவான ஹீரோயிசமான ஸ்கிரிப்டு. இதில் ஒவ்வொரு சீன்லையும் தலைவன் வந்து சூப்பராக கலகிறாப்புல. ஆக்ஷன் பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வா கொண்டு வா அப்படின்ற மாதிரி, அதாவது பெரிய ஒரு யானைக்கு வந்து சோளப்பொரி கொடுத்தா மாதிரி நிறைய வந்து சின்ன சின்ன மேட்டராக கொடுக்கும்போது ஒரு ஹீரோங்களுக்கு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் வரும். ஆனால் இதில் பக்கவாக சீன்ஸ் வந்து மாதம் அமைஞ்சதுனால அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாரு மோகன். நமக்கே வந்துட்டு இதுவரையும் பார்க்காத ஒரு மோகனை இப்படி ஒரு ஸ்கிரிப்டில் பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப ஆப்டாக பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. அனுமோல் ஒரு மிடில் கிளாஸ் அம்மாவா ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டரு, அதை புரிஞ்சுட்டு அழகாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி எமோஷன் சீன்ஸ் எல்லாம் அவங்க கண்கலிங்க அழகிற சீனில் நமக்கே வந்துட்டு ஐயோ இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அவங்களுடைய லைவான நடிப்பில் சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் சரளான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபைட் பிளாக்லாம் வர இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணு ஃபைட்டெல்லாம் பண்ணுதா அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரமிப்போட ஆச்சரியத்தோடு இருந்தது. சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் படத்துலலாம் வந்து லேடிஸ் ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து டைரக்டர் டிசைன் பண்ண விதமாகட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் ராஷந்த் அரவிந்த் ரொம்ப பிரமாதமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹீரோயிசமான சீன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து வாட் நெக்ஸ்ட்ன்ற சீன்ஸாக இருக்கட்டும், அவருடைய பிஜிஎம்மில் நம்மளை வந்து ரொம்ப கட்டி போட்ட மாதிரி உட்கார வச்சிருக்காப்புல. அதெல்லாம் மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். இப்போ படத்தோட மைனஸ் என்னன்றது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த விறுவிறுப்பு சுறுசுறுப்பெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரைக்கதையில் அங்கங்கே ஏற்படுற லேக் தான். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது டைரெக்டாக காட்டணும்னா நம்மளுக்கு சுவாரஸ்யம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்துட்டு
மோகனும் அனித்ரா நாயரும் 2 பேர் வந்துட்டு அடுத்தது நம்ம இதுதான் சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்காது தானே அப்படிங்கும்போது கொஞ்சம் லேக் வருது, கொஞ்சம் டயர்ட் வருது. அதே மாதிரி பொண்ணு வந்து இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் வந்துட்டு சாங்ஸ் போடுறது, திரும்பி திரும்பி வந்து நினச்சி பார்க்குறது, இதெல்லாம் வந்து எப்படி தோணுதுன்னா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச கதையே அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மொத்தமாக சொல்லிட்டீங்களே ஃபீல் எல்லாம், அதுக்கப்புறம் ஏன் செகண்ட் ஹாஃப்லையும் சொல்லி எங்களை வந்து டயர்ட் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போர் அடிக்குது. இன்னொன்று வில்லன் குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சமீபத்தில் நிறைய படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குதுன்றது காரணமே வில்லனை ஸ்ட்ராங்காக சொல்லாது தான். அதே தப்பு தான் இந்த படத்துலையும் இயக்குனர் வந்து பண்ணியிருக்காப்புன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபு ட்ரை பண்ணி ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பாஸ் பண்ணி வில்லனுக்கு உண்டான அழுத்தத்தை அழகாக சீன்ஸ் சொல்லியிருந்தாக்கா இந்த படமும் நம்மளுக்கு வந்து ஒரு வில்லன் மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும். இதெல்லாம் வந்து மைனஸ். யோகி பாபு அவர் வர சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் சீன்ஸ் தான் வராரு. ஆனால் நமக்கு ஒன்றும் பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ என்னதான் வந்து ஒரு ஜட்ஜில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான மேன்லியான ஒரு ஜட்ஜி போட்டிருந்தா ஓரளவுக்கு அந்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அங்கே வந்து தீபாவை போட்டிருக்காங்க, அதுவும் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஓவராலாக யோகி பாபுடைய காமெடின்றது இந்த படத்தில் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஓவராலாக இந்த படத்தை ஃபேமிலியோடு போயிட்டு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் சொல்லலாம். ஏன்னா கம்பேக் ஆகிருக்கிற சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகனாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி குழந்தைகள் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு மெடிசனில் ஒரு டூப்ளிகேட் வந்தால் அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு திரைக்கதை பண்ண இயக்குனருக்கு வந்து ஒரு நன்றி தெரிவித்தாலும், அந்த விஷயங்களை இன்னும் வந்து ஆழமாக ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தாக்கா இது வேறு மாதிரி வந்திருக்க வேண்டிய படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். சைனிங் அவுட், தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.